விவர்ஸ், வெல்கம் ஹோம் சமையல். இன்னைக்கு மைசூர் ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 50 கிராம் துவரம் பருப்பை கொஞ்சம் வேக வைக்கணும். ஒரு கடாயை வச்சு 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், பெருங்காயம் தேவையான அளவு, கறிவேப்பிலை கொஞ்சம், 1/4 கப்பு துருவிய தேங்காய், 1 டீஸ்பூன் ஆயிலை விட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அதை ஒரு பவுலில் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. மறுபடியும் ஒரு பவுலில் வேக வச்ச துவரம் பருப்பை போட்டு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸுக்கு புளியை ஊற வச்சு அதோட தண்ணியை மட்டும் 1 கப் அளவு எடுத்து அதில் ஊற்றிக்குங்க. 1 கப் தக்காளி, தேவையான அளவு கொத்தமல்லி கறிவேப்பிலை, தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணுங்க. சரியான அளவு தண்ணியை சேர்த்துக்குங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ரசத்துக்கு தேவையான அளவு அதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் கடாயை வச்சு 1 டீஸ்பூன் ஆயிலை விட்டு கொஞ்சம் கடுகு போட்டு 1 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு ரெடி பண்ணி வச்ச ரசத்தை அதில் ஊற்றுங்க. நல்லா கொதி வந்ததும் எடுத்து தேவையான பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்ல டேஸ்டியான மைசூர் ரசம் ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.